Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா குயிக்கா டிஃபன் ரெசிபி சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் வைக்கிற மாதிரி மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றது டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து வதக்கிக்கிறேன். 2 பல்லாரிய நீள நீளமா கட் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நல்லா பழுத்த தக்காளி 2 நாலா கட் பண்ணிக்கோங்க. 10 முந்திரி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மையா அரைச்சுக்கோங்க. இப்ப பல்லாரி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச தக்காளி கேஷ்யூ பேஸ்ட சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கறதுனால நமக்கு இந்த கிரேவி திக்காவும் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இந்த டைம் இஞ்சி சேர்த்துக்கல, பூண்டு மட்டும் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு ரா ஸ்மெல் போகணும். எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாடை போனதும் உங்க வீட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கர்டு சேர்க்கறதுனால இந்த கிரேவி டேஸ்டியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்லயே மசால் பொடியும் சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசால் பொடி 1/4 ஸ்பூன், அப்புறம் கிரேவிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க விடுங்க. காளான இது போல 2 துண்டா கட் பண்ணிருக்கேன். எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளான சேர்த்துக்கலாம். நான் ஒரே காளான 4 பீஸா போட்டிருக்கேன். கிரேவியோட காளான எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விடுங்க. காளான்லயே தண்ணி இருக்கும். வேக வேக காளான் தண்ணியை ரிலீஸ் பண்ணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மசாலா மட்டும் எல்லா பக்கமும் இறங்குற மாதிரி காளான ஒன்று போல நல்லா பரட்டி விட்டுருங்க. வேக வேக அப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி பரட்டி விடுங்க. பாருங்க எந்த அளவுக்கு காளான் தண்ணி ரிலீஸ் பண்ணிருக்குன்னு. காளான் இதுலயே நல்லா வேகணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் காளான் நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபைனலா கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணா சிம்பிளான காளான் கிரேவி வீட்லயே ரெடி. இதுக்கு நம்ம பெருசா ஒன்றும் மெனக்கிடல, ஆனா டேஸ்டியா இருக்கும். தயிர் எல்லாம் ஆட் பண்ணதுனால ரொம்ப நல்லா இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸ்கூல் ஆஃபீஸுக்கெல்லாம் கொடுத்து விட ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இந்த காளான் கிரேவி சப்பாத்தி பூரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், ஈஸியா 15 மினிட்ஸ்ல காளான் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.